குடும்ப உறவுகள் அப்படின்றதுல பெரும்பாலும் ஒரு கணவன் மனைவி சண்டை பிரச்சனைகளை கோர்ட்டு கேஸ் அப்படின்னு நிறைய போயிருவீங்க. ஏன் அப்போ உங்களுக்கு அதில் பிரச்சனை இருக்குது? எப்படியான ஒரு அமைப்புகள் வரும்போது உங்களுக்கு அது யோகமாக இருக்கும், அல்லது பிரச்சனையை வந்து டிவோர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு போகும் அப்படின்றத நம்ம பற்றி ஒரு விளக்கம் பார்க்கலாம். அப்போ மேரேஜ் அமைப்புகள்ன்றது ஒரு 1, 5, 9ஆம் அதிபதிகள் தசைகள் அமைப்புகள் வரும்போது உங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படின்றது அமைப்புகளும் ஒரு யோகா தசை அமைப்புகள் போனால் அந்த லைஃப் மேரேஜ் ஆனோன்னா அப்படியே ஒரு எல்லாமே அந்த ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அடித்தாலும் முடிச்சாலும் ஒற்றுமையாக, அந்த மாதிரி யோகா அமைப்பு நல்லாவே இருக்கும். அதே இது நம்ம ஒரு 6ஆம் அதிபதி தசை முன்னாடி வர்றதுக்கும் அங்கே ஒரு 8ஆம் அதிபதி தசை முன்னாடி வர்றதுக்கும் கரெக்டாக மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ் ஆனோடனே 6, 8ஆம் அதிபதிகள் 2 பேருக்குமே ஆரம்பிக்குங்க. 6ஆம் இடம் என்னங்க, வம்பு வழக்கு பிரச்சனை. 8ஆம் இடம் அவமானம், அசிங்கம், பழி. அப்படி இந்த மாதிரியான ஒரு அந்த டைம் பீரியடில் வரும்போது அதை கவனமாக பார்த்து மேரேஜ் அமைப்புகள் ஜாதகம்லாம் பார்த்து மேட்ச் பண்ணி பொருத்தணும். அப்போ அந்த அமைப்புகளையும் ஒரு பாதிப்பு அப்படின்ற விஷயம் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகளை கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கணவனோடதுலையோ மனைவியோடதுலையோ 2ஆவது மேரேஜ் அமைப்புகள் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். ஒருத்தவங்களுக்கு 2 மேரேஜ் 2 லவ் அஃபேர் அப்படின்ற விஷயம் வர மாதிரி நமக்கு ஜாதகம் இருக்கும்போதும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு சுத்த ஜாதகமாக இருக்கும்போதும், அப்போ 2ஐயும் பார்த்து மேட்ச் பண்ணிடலாமல் இருக்கும்போது கணவன் மனைவியுடைய பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள் வந்து பிரிவு அப்படின்றது ஏற்படுது. அப்போ இதை வந்து நம்ம ஜாதகம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கவனமாக மேட்ச் பண்ணி பொறுத்தனோம்னா மேரேஜ் அப்படின்ற விஷயத்தில் லைஃப்பில் நல்லாயிருக்கும்.